அன்பு சொந்தங்களே வணக்கம். ஸ்ரீதேவி பத்ரகாளியம்மன் அருள்வாக்கு சக்திபீடம் மற்றும் குடிமேரிலிருந்து ஸ்ரீதேவி அம்மா கொரட்டூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாடலாத்திரி சீயாத்தம்மன் ஆலயத்திற்கு சென்று சீயாத்தம்மன் தாயை வழிபட்டு அவர்களிடம் சக்திகளை பெற்ற தருணம்தான் இது. நண்பர்களே, இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா, இந்த கோயில் ஏரிக்கரையை ஒட்டி நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். நல்ல ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தூண்கள் வச்சு முன்னால் உட்கார்றதுக்கு நல்ல வசதியாக அற்புதமாக இருக்கும். இந்த தாய் பின்னால் காவலுக்கு இருக்கா மாதிரி பின்னால் அரச மரத்து விநாயகர் இருப்பார். இந்த தாய்க்கு இந்த கருவறைக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் விநாயகரும் இந்த பக்கம் முருகரும் இருப்பாங்க. இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் திருவிழா காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தீமிதி திருவிழா நடக்கும். ஊர் கிராம தேவியில் 8 கிராம தேவியில் இந்த தாயும் ஒரு கிராம தேவி சீயாத்தம்மன். சரிங்களா? தனியாக பொங்கல் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். தேர் ஊர்வலமும் இங்கே நடக்கும். இந்த அம்மாவுக்கு நல்ல அழகாக பெரிய தேர் இருக்குது. தேர் ஊர்வலமும் சிறப்பாக நடக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலை ஒட்டின மாதிரியே ஒரு குளம் ஒன்று இருக்கும், கோவில் குளம். அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வண்ண மீன்கள், கலர் மீன்கள் அற்புதமாக இருக்கும். அந்த மீனுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்து அந்த மீன் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கனாலே உங்கள் மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும், மனசுக்கு இதமாகவும் இருக்கும். அந்த கோவிலுக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா அன்னதானம் கூட இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, பக்தர்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 2 குடும்பம் 3 குடும்பமாக சேர்ந்து காசு டொனேட் பண்ணி அன்னதானம் போடலாம். ஒரு தடவை கிட்டத்தட்ட 100 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு பெரிய அன்னதானம் கூட இருக்கும். சரிங்களா அன்பு சொந்தங்களே? இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தாய் கிராம தேவியாக விளங்குறதுனால இந்த அம்மாவுக்கு எடுக்கிற அந்த பால் குடம் மற்ற அக்கா தங்கச்சி ஊர் கிராம தேவி இருக்குங்களா, அங்கெல்லாம் போயிட்டு இந்த தாய்க்கு சீயாத்தம்மன் தாய்க்கு பாலாபிஷேகம் வெகு சிறப்பாக நடக்கும். வேண்டிக்கிட்டு வேல் குத்துறவங்க, அலகு குத்துறவங்க குத்துவாங்க. சிறப்பு அலங்காரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். திருவிழா டைமில் பொங்கல் வச்சு ஆடு வெட்டி கோழி எல்லாம் விட்டு நல்ல சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மாலை நேரத்தில் இந்த அம்மாவை போயிட்டு வழிபட்டுட்டு அம்மாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி அந்த ஏரிக்கரை ஓரமாக ஒரு வாக் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சந்தோஷமாகவும் இருக்கும், மனசுக்கு ஒரு அமைதியாகவும் இருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான கோவில். இது கிராமதேவியில் ஒரு கிராமதேவி. இந்த அம்மா ரொம்ப சக்தி உள்ள தெய்வம் இந்த சீயாத்தம்மன். சரிங்களா? உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு அம்மனுடைய அருளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் நிறைந்த செல்வத்துடன் வாழ வேண்டுமென்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சும்மா நம்ம கோயிலில் ஒரு வீடியோ எடுத்து யூடியூப் சேனல்.
அண்ணனுக்கு தெரியுமா? அண்ணா இருக்காரா? சரி சரி. அங்கே பாலகி பாலகி கேள்வி வைக்கலாம். சரி